guys, இந்த வீடியோல நம்ம என்ன பத்தி பார்க்க போறோம் அப்படினா கொடுத்திருக்கிற ஒரு given நம்பரை அதாவது ஒரு int நம்பரை வந்துட்டு பாத்தீங்கன்னா ascending orderல கன்வர்ட் பண்ற process தான் பார்க்க போறோம். ஓகே, அப்போ converting the given number into ascending order. ஓகே, ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். நம்ம வந்து யூஸ்வலாக ஒரு அரேவை கன்வெர்ட் பண்ணிப்போம். இப்போ நம்ம வந்துட்டு ஒரு நம்பரை இண்டீஜரை வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஒரு அசெண்டிங் ஆர்டரில் கன்வெர்ட் பண்ணி ஷோ பண்ணுற ப்ராசஸாக பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் நமக்கு என்ன தெரியும், இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு அரேவாக கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு நமக்கு இதோட இண்டீஜரோட கவுண்ட் நமக்கு தெரியணும். ஓகே, அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு countInt ஓகே அப்படின்னு ஒரு மெத்தட் நான் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ அந்த மெத்தட்லேருந்து ரிட்டர்ன் ஆகிற வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைஸ். ஓகே, ஸோ அப்போ எனக்கு வந்துட்டு இந்த மெத்தட் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மெத்தடில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் வந்துட்டு ஒரு இன்ட்டுன்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி அதோட வேல்யூ 0ன்னு வச்சுக்கலாம். ஓகே, இதை வந்து இல்லைனா லென்த்துன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ லென்த் அந்த வேல்யூவை நான் ரிட்டர்ன் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த லென்த் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்னா while a greater than 0 இருக்கிற வரைக்கும் இந்த ப்ராசஸ் நான் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோன்னா a equal to a divided by 10 அப்புறம் லென்த்து ப்ளஸ். ஓகே, ஸோ இப்போ நமக்கு வந்துட்டு கடைசியில் இருக்கிற ஒரு டிஜிட்டாக வந்து நமக்கு வந்து ரிமூவ் ஆகிட்டே வரும். அப்போ நமக்கு இதோட லென்த்து நமக்கு கிடச்சிடும். ஓகே, அதில் சிஸ்அவுட்டில் போயிட்டு சைஸ் அப்படின்னு பிரிண்ட் பண்ணோன்னா இதில் நமக்கு எத்தனை கேரக்டர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5 டிஜிட் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ எனக்கு அவுட்புட் வந்து 5ன்னு பிரிண்ட் ஆகும். ஸோ 5 வந்திருக்கா, அப்போ நமக்கு லென்த்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இந்த ப்ராசஸ் வந்துட்டு உங்களுக்கு புரியலன்னா நான் ஆம்சாங் நம்பரில் இந்த இது யூஸ் பண்ணியிருப்பேன். ஓகே, ஸோ அப்போ அந்த வீடியோ நான் வந்து மேலே டேங்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து இதில் என்ன ப்ராசஸ் ஆகும் அப்படின்றத செக் பண்ணிவிட்டு அடுத்து இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ நமக்கு வந்து லென்த்து கிடச்சிருச்சு. இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு அரே கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ numArr equal to new int of size. ஓகே, இந்த இடத்துல அப்புறம் இந்த செமிகோலன் அவுட்டரில் வரும். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஒரு அரே கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் இருக்கிற ஒரு டிஜிட்டாக எடுத்து வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் ஸ்டோர் பண்ண போகிறோம். இந்த numArrayல ஸ்டோர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு வந்துட்டு அகெயின் இங்கே வந்து ஒரு டெம்பரரி வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். int temp equal to அதுலேருந்து வேல்யூ ஸ்டோர் பண்ணிவிட்டு while temp greater than 0. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு டிஜிட்டாக நம்ம வந்து எடுக்கணும். ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா இந்த கடைசி ஒரு டிஜிட்டாக எடுத்து இதில் செட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அப்போ இதுக்கு வந்துட்டு இதே சேம் ப்ராசஸாக பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஆனால் இந்த இடத்துல int வேல்யூ ஈக்குவல் டு temp divided by 10 அதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே வந்து இந்த numArrayல ஸ்டோர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அப்போ numArray இங்கே இண்டெக்ஸ் கொடுக்கணும், அதில் இந்த வேல்யூவை நம்ம செட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போது இதில் இண்டெக்ஸ் வந்து நம்ம டேரெக்டாக 0ன்னு கொடுக்க முடியும். ஏன்னா இதில் வந்து ஒரு டைம் லூப் ரன் ஆகும். ஸோ அப்போ என்ன பண்ணுறோன்னா இன்னொரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறோம். ஓகே, count equal to 0 அப்படின்ட்டு. ஏன்னா எனக்கு வந்து 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றதுனால அப்போ இந்த இடத்துல வந்துட்டு கவுண்ட்னு கொடுத்துட்டு கவுண்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். அவ்வளோதான். இப்போது இந்த இதில் வந்து நம்ம இந்த ப்ராசஸ் முடிஞ்ச அப்புறம் என்ன ஆகிடும்னா நமக்கு வந்துட்டு இந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா அரேவாக கன்வெர்ட் ஆகிடும். ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல வந்துட்டு இதை பிரிண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு தெரிஞ்சிடும் numArray. ஓகே, எக்ஸெப்ஷன் வருது நமக்கு இந்த இடத்துல அரே இண்டெக்ஸ் அவுட் அக்கௌண்ட் எக்ஸெப்ஷன் அடிச்சிருக்கு. ஓகே, ஸோ இப்போது இந்த இடத்துல அடிச்சிருக்குன்னா இந்த செட் பண்ணுற இடத்துல அடிச்சிருக்கு. ஓகே, ஸோ அப்போ இதில் வந்துட்டு 5ன்னு நம்ம சைஸ் கொடுத்துருக்கோம். இதில் 5 வேல்யூஸ் தான் இருக்குது. ஸோ அப்போ ஏன் ஸ்டில் நமக்கு எரர் வருது 0. அந்த கவுண்ட் வேல்யூவை நம்ம வந்துட்டு பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, சஜஷன்ஸ் வரலாம். system.out.println count of ஓகே. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 நமக்கு வந்து அந்த இதோட லிமிட் வந்து எக்ஸிட் ஆகுது. ஓகே, ஸோ ஏன் எக்ஸிட் ஆகுது அப்படின்றது செக் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அகெயின் இந்த டெம்பை வந்துட்டு டிவைடட் பை பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ டிவைடட் பை அந்த வேல்யூலேயே அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ப்ராசஸ் பண்ணுறதுனா நமக்கு வந்து இந்த எரர் நமக்கு வந்திருக்காது. temp equal to temp divided by 10. ஓகே, ஸோ இப்போ இது நமக்கு தேவையில்லை.
இது எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எந்த எரரும் வராது. நமக்கு இப்படி பிரிண்ட் ஆகுது. இப்போ என்ன பண்ணலான்னா இது வந்து நம்ம ஃபார் லூப்பில் போட்டு பிரிண்ட் பண்ணால் நமக்கு கரெக்டாக வரும். ஸோ இன்ட்டு டேட்டா numArr. ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்துட்டு சிஸ் அவுட். இதில் எனக்கு வந்து நியூ லைனில் வேணால் ஒரே லைனில் பிரிண்ட் ஆகணும். இதில் வந்துட்டு டேட்டா ஒரு ஸ்பேஸ் கொடுத்துக்கிறேன். ஓகே. அப்போ எனக்கு பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற எல்லா வேல்யூஸும் வந்துடும். ஓகே. ஏன் இப்படி வருதுன்னா இந்த இடத்துல நம்ம மாடுலஸ் பண்ணியிருக்கணும். மாடுலஸ் இப்போ நமக்கு எக்ஸ்பெக்டட் அவுட்புட் நமக்கு கரெக்டாக வரும். ஓகே. இப்போ எக்ஸிக்யூட் பண்ணோடனே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற எல்லா வேல்யூ வந்துருச்சு. ஆனால் இதோட ஆர்டர் வந்து லாஸ்ட்லேருந்து வந்திருக்கு. ஏன்னா நம்ம மாடுலஸ் பண்ணும்போது நமக்கு எண்ட் ஆஃப் த வேல்யூஸ்லேருந்து தான் வரும். ஸோ அது நமக்கு ப்ராப்ளம் இல்லை. ஓகே. இப்போ எப்படியுமே இதை நம்ம வந்துட்டு அசெண்டிங் ஆர்டரில் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்பிட்வீன் ப்ராசஸில் அசெண்டிங் ஆர்டர் நமக்கு வேறு ஆர்டரில் மாறிச்சுன்னா நமக்கு ப்ராப்ளமே இல்லை. இப்போ நமக்கு இந்த அரேயில் எல்லா வேல்யூ வந்துச்சு. இப்போ ஜஸ்ட் நம்ம வந்து இதை சார்ட் பண்ணாலும் போதும். ஓகே. ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம்னா 2 ஃபார் லூப் யூஸ் பண்ண போகிறோம். இன்டர் I = 0 I less than அதோட சைஸ். ஓகே. அதோட சைஸ் நமக்கு ஆல்ரெடி இருக்குது. ஸோ அப்போ I ++. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் இன்னொரு ஃபார் லூப்பு அதில் வந்து j = I + 1 அப்புறம் j less than size j ++. அதுக்குள்ளே வந்துட்டு இஃப்பில் வந்துட்டு numArr of I is greater than numArr of j அதோட greater than வந்துச்சுன்னா அந்த வேல்யூவை நான் வந்து ஸ்வாப் பண்ணுறேன். ஸோ இன்ட்டு temp ஸோ temp ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கிறோமா என்ன k = ARR ஆஃப் அதில் இருக்கிற வேல்யூ ஐயில் இருக்கிற வேல்யூ ஸ்டோர் பண்ணுறோம். சாரி I இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூவை இதில் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா j இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூ எடுத்து செட் பண்ணிட்டோம். இப்போ இந்த வேல்யூ ஸ்வாப் ஆகிடும். அடுத்து j இண்டெக்ஸுக்கு நம்ம I இண்டெக்ஸில் இருந்த வேல்யூவை நம்ம செட் பண்ணுறோம். அவ்வளோதான். ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இந்த அரேவை பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இது அசெண்டிங் ஆர்டரில் ஸ்டார்ட் ஆகிட்டு ஃபார் இன்ட்டு டேட்டா numArr ஆஃப் ln வேணாம். ஸோ அப்போது டேட்டா ப்ளஸ் ஸ்பேஸ். இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா நமக்கு இது அசெண்டிங் ஆர்டரில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே. அசெண்டிங் ஆர்டரில் ஸ்டார்ட் ஆகலை. நம்ம அதை எடுத்துருக்கோம். அதை தான் ப்ரிண்ட் பண்ணியிருக்கோம். வேறு எங்கேயாச்சும் இருக்கா? வேறு எங்கேயும் நம்ம இதை ப்ரிண்ட் பண்ணல. ஓகே. ஸோ இப்போ இதில் வேறு என்ன மிஸ்டேக் இருக்குது? ஓகே. இது நம்ம வந்து டீபக் பண்ணி பார்க்கலாம். அப்போ நமக்கு இன்னும் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் என்ன ப்ராப்ளம் அப்படின்றது. debug as Java application switch. ஸோ இப்போ வந்து நம்ம அரேயில் என்னென்ன வேல்யூ இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட் பார்த்துடலாம். ஓகே. ஸோ 3 4 5 2 1. ஓகே. ஸோ இப்போ ஐயோட வேல்யூ வந்துட்டு 0, ஜேவோட வேல்யூ வந்து 2ல் இருக்குது. ஓகே. ஓகே. இந்த இடத்துல என்ன மிஸ்டேக் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இந்த இடத்துல I + 1 கொடுத்துருக்கணும். ஓகே. ஸோ அதுதான் ப்ராப்ளம்மு. இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணால் நமக்கு அவுட்புட் கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். செக் பண்ணிடுவோம். ஓகே. இப்போ நமக்கு அவுட்புட் கரெக்டாக வந்துடுச்சு. ஸோ இந்த ஒரு சின்ன மிஸ்டேக்னால தான் நமக்கு அந்த ப்ராப்ளம். ஓகே. ஸோ அப்போ நமக்கு வந்து அந்த ப்ராப்ளம் எப்படி ஃபைண்ட் அவுட் ஆச்சு, டீபக் பண்ணும்போது ஃபைண்ட் அவுட் ஆச்சு. ஸோ அப்போ இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் தெரியலனா இந்த மாதிரி டீபக் பண்ணினா உங்களுக்கு வந்து அது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. ஸோ இந்த லாஜிக் வந்து புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ புரியலாம் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து வீடியோ ஒரு 1 or 2 டைம்ஸ் வந்து கோத்ரூ பண்ணுங்கள் திரும்ப. அதுக்கப்புறம் அதை நோட்டில் போட்டு ஸோ ஒன் பை லைன் எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். இல்லைனா இந்த மாதிரி டீபக் பண்ணி பாருங்கள். ஓகே. ஸோ ஸ்டில் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இதுக்கு இன்னொரு டீட்டெயில் வீடியோ வந்து நம்ம போடலாம். இப்போ நம்ம வந்து இருக்குது கோடிங் பார்ட் ப்ளஸ் எக்ஸ்ப்ளனேஷன் போட்டிருக்கோம். அடுத்த பார்ட்டில் இதோட கம்ப்ளீட் எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் ஒரு வீடியோவை நான் மேக் பண்ணி போடுறேன். ஓகே. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ கைஸ். மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆனில் போட்டுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு ரீச் ஆகிட்டே இருக்கும். ஓகே. பை கைஸ்.